கொஞ்சம் நடிங்க பாஸ். எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றது இல்ல. கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்குங்கிற நம்பிக்கையில போய் உட்காருது. பறவைக்கு இருக்கிற அந்த நம்பிக்கை ஏன் நமக்கு இருக்க கூடாது? கஷ்டப்படுறதுக்கு பயந்தா கிடைச்ச வாழ்க்கை தான் வாழலாம், பிடிச்ச வாழ்க்கை வாழ முடியாது. ஒரே பாறையில வெட்டின கல்லுதான் அடிய தாங்கிக்க முடியாதது வாசல்ல படியா இருக்குது. அடிய தாங்கிக்கிட்டது கோயில்ல தெய்வமா இருக்கு. எந்த பறவையும் கிளைய நம்பி உட்கார்றதில்ல. கிளை முறிஞ்சாலும் பறக்கிறதுக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில தான் உட்கார்ந்துருக்கு. எந்த ஒரு பறவையும் கிளைய நம்பி உட்கார்வதில்லை. ஏனென்றால் அது பறவை இல்லை. இங்க வா. கஷ்டப்படுறதுக்கு பயந்தோம்னா கிடைச்ச வாழ்க்கையை தான் வாழ முடியும், பிடிச்ச வாழ்க்கையை வாழ முடியாது. ஒரே கல்லில் வெட்டின பாறை தான் அடியே தாங்க முடியாதது வாசல்ல படியா இருக்கு. அடியே தாங்கி கொண்டது கோயில்ல சிலையா இருக்கு. பொன்னான வார்த்தையை வாயை திறந்து என்னமா சொன்னார் பாத்தீங்களா? கஷ்டப்படாம எதுவும் கிடைக்காது. கஷ்டப்படாம கிடைக்கிறது எதுவும் நிலைக்கா. நம்மளாம் வாழல, பிழைக்கிறோம். வாழ்வதற்கு நமக்கு தேவையான பொருட்கள். வாழ்க்கைங்கிற சக்கரமே நம்பிக்கைங்கிற அச்சான்ல தான் சார் சுழலுது. நம்பிக்கை தான் சார் வாழ்க்கை. எந்த பறவையும் அந்த கிளையை நம்பி உட்காரதில்ல, அதோட ரெக்கையை நம்பி தான் உட்காந்துருக்கு. ஏன்னா அந்த கிளை முறிஞ்சாலும் அது ரெக்கையை வச்சு பறந்துடும். அந்த நம்பிக்கையை நம்மகிட்ட இல்லை. ஏன்னா நம்மகிட்ட ரெக்கை இல்லை. அண்ணனுக்கு என்ன அறிவு? எந்த ஒரு பறவையும் பூண்டு மசாலா போட்டு வறுத்தா நல்லா இருக்கும். எந்த ஒரு பறவையும் கிளைய நம்பி போய் உட்காரதில்ல. கிளை முறிஞ்சாலும் தனக்கு ரெக்கை இருக்குன்ற நம்பிக்கையில தான் போய் உட்காருது. அந்த நம்பிக்கை நமக்கே இல்லை. நம்பிக்கை அதடே இல்லை. பறவையும் கிளையை நம்பி உட்காரதில்ல. கிளை முறிஞ்சாலும் அந்த பறக்கிற ரெக்கையை நம்பி தான் போய் உட்காருது. அந்த நம்பிக்கையே அவங்கள்ட்ட இல்லை. மன்னிச்சிருங்க ஐயா. எந்த ஒரு பறவையும் கிளைய நம்பி உட்காரதில்ல. கிளை முறிஞ்சா கூட தனக்கு ரெக்கை இருக்கிற நம்பிக்கையில பறக்குது. அந்த தத்துவத்தை இன்னொரு முறை சொல்லுங்க. கொஞ்சம் நடிங்க பாஸ்.